நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த அவார்டை கொடுக்கறதுக்காக எவர் கிரீன் பேரழகி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க, கௌதமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கௌதமி அவர்கள் வழங்கவிருக்கும் விருது ஸ்பெஷல் ஜூரி விருது. இந்த விருதுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை ஒரு வீடியோ பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இளைஞனின் முகம் பல முறை திரை வெளிச்சத்தில் தோன்றியிருந்தால் நமது பார்வைகள் அவர் பக்கம் பயணித்ததே இல்லை. அவர் உச்சரித்த வசனங்கள் நம் செவிகளை எட்டியதே இல்லை. போலீஸ்ங்களை கூட்டின்னு போச்சுல, இவனும் மிஸ்டேக்கா மாட்டீங்கனா. இப்படி 2004ஆம் ஆண்டு முதல் தனக்கான அடையாளத்தை தேடி ஓட துவங்கிய இவர் தன்னை உரசிய தோல்விகளை எல்லாம் தூசி போல் தட்டிவிட்டு ஓடியதால் தான் 2012இல் தனக்கான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. பல கனவுகளோடு பயணிக்க துவங்கிய இவருக்கு முதலில் வீச துவங்கியதுதான் தென்மேற்கு பருவக்காற்று. இவர் ஒவ்வொரு ரசிகனின் உணர்வுகளை திரையில் பிரதிபலிக்கும் யதார்த்த பிரதிநிதி. இன்று இவர் திரையில் உச்சரிக்கும் வசனங்கள் எல்லாமே ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. நாச்சி 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 நாச்சி. 7 ஆண்டு கால கடின உழைப்பா இன்று தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகனாய் உயர்ந்து நிற்கும் இந்த கலைஞனுக்கு அதே 7ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் விஜய் அவார்ட்ஸ் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் என்ற விருதை வழங்கி கௌரவிக்கிறது. என்ன உழைப்புல. உங்களை எல்லாருக்கும் வணக்கம். அப்படிதான் ஆரம்பிச்சது, இப்படி வரும்னு நினைக்கல. மூச்சு வாங்குது, படி வந்ததுனால இல்லை, சந்தோஷத்தில். சினிமாக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கீங்க, ஆனால் ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரிய வருது. இவ்வளவு பொறுமையாக இருந்த நீங்கள் இந்த இடத்தை பிடிப்பீர்கள்னு பொறுமையாக இருந்த போதும் ஆழமாக நம்பினீங்களா? இல்லை, நான் சத்தியமாக நம்பலை. நான் நினச்சேன் ஆல்மோஸ்ட் நான் தென்மேற்கு பருவம் கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய பயோடாட்லாம் ரெடி பண்ணி வேலைக்கு போகலாம் தான் முடிவு பண்ணிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்க கூட வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு 15 டேஸில் கம்மிட் ஆன படம் தான் அது. ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ஒரு இருந்தேன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிருப்பேன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஹீரோ அவனே நினச்சி பார்க்கல நான். ஆக்சுவலாக என்ன மாதிரியான ரோல்ஸில் ரொம்ப பிரியப்படுறீங்க? நான் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க, பதட்டப்படாதீங்க. நம்ம அம்மாவுக்கு தைரியம், அப்பாவுக்கு தைரியம் சொல்லி 45,000 ரூபா குடும்பத்தில் துண்டு விழுந்தா பரவாயில்லையா இப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கீங்க. நீங்கள் வில்லனா ஹீரோவானே தெரிய மாட்டேங்குது. இல்லை, நான் எனக்கு எதுவும் அந்த மாதிரி அமைச்சிக்க விரும்பலை. ஸோ ஒரு படத்தும் ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் ஏதாவது பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அதுபடி சரி பண்ணுறது தான் சரின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தான். ஏன்னா ஜட்ஜஸ் எல்லா விஷயங்களையும் யோசித்து தான் ஜூரிஸ் அந்த முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஸ்பெஷல் ஜூரி அவார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் மக்களுடைய வாக்கும் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான அத்தாட்சி தான் நீங்கள் மேடை ஏறினப்போ வந்த இந்த கைத்தட்டு. இது ரொம்ப பெரிய அவார்டு. இவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, அதில் என்ன ஷேர் பண்ணிக்க? ஆக்சுவலாக என்னோட ஃபோட்டோ காட்டும்போது கை தட்டுறது எனக்கு தானே பக்கத்தில் காலேஜ் சொல்லி தான் கேட்டுக்கிட்டேன் நான். ஸோ நானே எதிர்பார்க்கல. நான் உங்கள் எல்லாரும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இது நன்றி தவிர வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். வரையில் கமல் சார்ட்ட என்னமோ பேசிட்டு வந்தீங்க, என்ன பேசிட்டு வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் சூதுகம் டீம் வந்து சார் பார்க்க போயிருந்தாங்க. நான் அப்போது மதுரையில் ஷூட்டிங்கில் இருந்தேன், வர முடியல. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் என்னை திட்டி போட்டிருந்தாங்க, நீ என்னடா பெரியவனா ஏன்டா வரல எங்கள் தலைவனை பார்க்குன்னு சொல்லிட்டு. நல்லா சார்ட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ஓகே,
அண்ட் இந்த சூதகமும் படத்தில் ஒரு மாதிரி வயசானவரா இல்லையாங்கிற மாதிரி அதெல்லாம் மேக்கப்பா இல்லை உண்மையாகவே வெல்ல முடியல உங்களுக்கு வந்துச்சா? இல்லை ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான். அதுக்காக உடம்பு ஏற்றுனீங்களா? அது ஏற்றது கஷ்டமே இல்லை, நல்லா சாப்பிட வேண்டியதான் இல்லைன்னு. பட் ஃபாஸ்ட்டாக அதில் ஒரு டயலாக் டெலிவரிலாம் பண்ணுறீங்களே, நீங்கள் டயலாக் டெலிவரிக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டீங்க வர வர. என்னாச்சில் ஆரம்பிச்சு தெரியல, நான் பேசிடுறேன், அப்புறம் டப்பிங் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அது கார்த்திக் தெரியும், வந்து நான் சூதுகம் பண்ணும்போது தெரியும், நல்லா இருக்கும். அங்கே மடமடன்னு பேசிடுறேன், ஆனால் டப்பிங் பேசும்போது தான் ரொம்ப கஷ்டம். நான் அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துப்பேன், மோஸ்ட்லி டப்பிங் பேச தான். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இன்றைக்கு மக்களுடைய அபிமானத்தை பெற்றிருக்கும் விஜய் சேதுபதிக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? எனக்கு முன்னாடி இந்த எல்லாருமே தான். ஏன்னா இங்கே இருக்க படங்களை பார்த்தா நாங்கள் வளர்ந்தோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சமாக யார்ட்டையாவது கொஞ்சமாக திருடி தான் எடுத்து சேர்த்துக்கிறது. ஸோ இன்ஸ்பிரேஷன் சொன்னால் நான் எல்லாரையும் சொல்லணும். ஸோ நான் பார்க்குற படங்கள், நான் நடிக்கிற நடிகர்கள், என் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். எதுக்குமே சிக்க மாட்டேங்கிறீங்களே, பிடிச்ச கதாநாயகியார்? அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கவங்கள அனுஷ்கா வரலையே? சமந்தா. நீதானே என் பொண்ணு வசனம் பார்த்தேன், செம்ம பெர்ஃபார்மன்ஸ், சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது, செம்ம அழகாக இருந்தீங்க. உங்கள் தலைமுறை இந்த செட் இருக்காங்களே, இந்த நிறைய பேர் புதியவர்கள் வந்துட்டே இருக்காங்க, இதில் யார் ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுறாங்க உங்களுக்கு? எனக்கு சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணுறாரு. தம்பி அந்த தினேஷ் அட்டகத்தி அவன் சூப்பராக ஹோல்ட் பண்ணான், சூப்பராக பண்ணான் தினேஷ், பின்னிட்டான் அவன். திறந்த மனசு, தெளிவான பார்வை, சினிமா மேல தீவிரமான காதல், விஜய் சேதுபதிக்கு மறுபடியும் மாபெரும் பாராட்டு, அவருக்கு தகுதியானது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜூரிஸ் அண்ட் முக்கியமாக சீனிவாமசாமி சார் அண்ட் கார்த்திக் சுப்பராஜ், பாலாஜி தரணிதரன் அண்ட் நலன் குமாரசாமி, எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.